2026ஆம் ஆண்டும் இதுபோன்ற எத்தனை சதிவலைகள் பின்னப்பட்டாலும் அனைத்தையும் அறுத்தெறிந்து மீண்டும் தமிழகத்தின் முடிசூடா மன்னனாக எங்கள் முதல்வர். பாரதிய ஜனதா கட்சி நம்புகிற அடிப்படை கொள்கை ஜாதி துவேஷம் பாவம் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை. மற்ற கட்சிகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அடிப்படையில் வேறுபாடு உண்டு. அது திராவிட கட்சிகளோ கம்யூனிஸ்ட் இயக்கமோ காங்கிரஸ் மாதிரியான தேசியம் பேசிய கட்சிகளோ ஜாதிகள் இல்லாத ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் கொள்கையாக சொல்வார்கள். காஸ்ட்லெஸ் சொசைட்டி என்று சொல்வார்கள். பாரதிய ஜனதா கட்சி சற்று வேறுபடுகிறது. இந்த நாட்டில் அரசியல் 100 ஆண்டுகள் கூட ஆகவில்லை. சரியா சொன்னா 75 ஆண்டுகள் ஆகிறது. அதற்கு முன்னால சுதந்திர போராட்டத்தை கணக்கில் எடுத்துக்கொண்டால் இன்னொரு 100 வருஷம் சேர்த்துக்கிட்டா கூட ஒரு 150 வருஷத்துக்கு மேல அரசியலுக்கு வரலாறு இல்லை இந்தியாவில். ஆனால் இந்த நாட்டில் ஜாதிய சமுதாயங்கள் 5000 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து கொண்டிருக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷனை வெறும் 150 ஆண்டுகள் கூட இல்லாத ஒரு அரசியல் அரசமைப்பு அதை கூடாது ஒழித்துவிட வேண்டும் என்பது ஆணவம். இட்ஸ் an arrogance என்று நான் நம்புகிறேன். அதற்கான உரிமை எந்த அரசியலுக்கும் இல்லை. அதனால பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் லட்சியம் கொள்கை எல்லாம் என்னன்னா ஜாதியே கூடாது என்பதல்ல, ஜாதிகளுக்குள் பேதம் கூடாது துவேஷம் கூடாது என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை. ஜாதிங்கிறது ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஃபேமிலிக்குள்ள நடக்கிற உறவுகள் சம்பிரதாயங்கள் சடங்குகள் அவங்களுக்கென்று இருக்கிற வாழ்க்கை முறைகள் சம்பந்தமானது. அதெல்லாம் அரசியல் சென்று நுழைவதற்கு இடமே இல்லை என்று நம்புவோம். இதுல எங்கே பிரச்சனை வருகிறதுனா இந்த நாட்டை புரிந்து கொள்ள முடியாதவர்கள் மேற்கத்தியர்கள். மேற்கத்திய கண்ணாடி அணிந்து கொண்டு நீங்கள் இந்தியாவை பார்த்தால் இந்தியா புரியாது. பண்டிதர் ஜவஹர்லால் நேரு மாதிரியானவர்கள் கூட சொல்றாங்க, I feel lonely everywhere in Indian society, Indian communities. That may be because of my education and upbringing அப்படின்னு நேரு சொல்றாரு. நான் படித்த படிப்புனாலையும் வளர்ப்புனாலையும் நான் இந்தியாவில் எங்கே இருந்தாலும் நான் தனியாக இருப்பதாக தான் உணர்கிறேன். அந்த அளவுக்கு இண்டிவிஜுவலிசம் வெஸ்டர்ன் சொசைட்டியில் அதிகம். நம்ம நாட்டில் ஒரு மனுஷன் தனி மனுஷன் என்பதே கிடையாது என்று சொல்லுவோம். எல்லாமே சமுதாயம் தான். இங்கே தனி மனிதன் என்று ஒருவன் இந்திய சமூக அமைப்பில் கிடையவே கிடையாது. அதனால இந்தியாவில் எப்போதும் ஜாதிகள் இருந்து கொண்டுதான் இருக்கும். எந்த அளவு அந்த ஜாதியை ஒழிக்க நினைக்கிறோமோ நசுக்க நினைக்கிறோமோ அது வேறு வேறு வடிவங்கள்ல வேலை செய்து கொண்டே இருக்குமே தவிர அதை முற்றிலுமாக வேரோடு பறித்து விட்டோம் என்று செய்யவே முடியாது. இது அதிகமாக வெள்ளக்காரனுக்கு தெரியாது. நம்ம நாட்டிலேயே கூட ஆங்கிலம் படிச்சவங்களுக்கு இது புரியவே புரியாது. இங்கிலீஷ் படிச்சு விட்டான்னா அதுக்கப்புறம் அவனுக்கு இந்தியா புரியாது. நேரு கூட ஏன் இந்தியா புரியலன்னா he discovered India from the west. மேல மேற்கத்திய நாட்டில இருந்து அவர் டிஸ்கவரி பண்ணதுனால அவருக்கு அது புரியல. ஆனால் இந்த ஜாதியில பிரச்சனை இருக்கு. எங்கே பிரச்சனை இருக்கிறதுனா ஜாதியில பேதம் பார்க்கும் போது பிரச்சனை இருக்கு. ஜாதிக்குள்ள தீண்டாமை வரும்போது பிரச்சனை இருக்கு. என் ஜாதி உயர்ந்தது இன்னொரு சமூகம் தாழ்ந்தது என்று நினைக்கிற அந்த எண்ணத்துல பிரச்சனை இருக்கு. அதனால் இந்த சமுதாயத்தில் குழப்பங்கள் பிளவுகள் நல்லிணக்கம் சிதைந்து வருகிற நிலைமை இதெல்லாம் நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இந்த நாட்டை துண்டு துண்டாக சிதறடித்து விட வேண்டும் என்கிற ஒரு கூட்டம், பிரிவினை பேசுகிற ஒரு கூட்டம் இந்த பிளவையும் இந்த தீண்டாமையும் இந்த ஏற்றத்தாழ்வையும் பயன்படுத்தி இந்த நாட்டில் ஒரு பெரிய அரசியலை 100 வருஷமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இந்த நாட்டோட பெரிய துரதிருஷ்டம். அதுதான் அடிப்படையே. இல்லைன்னா ஜாதிங்கிறது இட்ஸ் நாட் எ பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன், இட்ஸ் எ கல்ச்சரல் இன்ஸ்டிடியூஷன். இது ஒரு கலாச்சார நிறுவனம், இது பண்பாட்டு சாதனம், இட்ஸ் கல்ச்சரல் டூல். ஜாதிங்கிறது இதுக்கும் அரசியலுக்கு சம்பந்தமே இருக்கக்கூடாது. காஞ்சி பரமாச்சாரியார்ட்ட ஒருத்தர் போய் கேட்கிறார், மகா பெரியவர்கிட்ட, இந்த ஜாதிகள்லாம் இப்படி நாடு முழுக்க சமுதாயத்தில் இவ்வளவு இருக்கே, இதனுடைய ரெலவன்ஸ் என்னன்னு கேட்கிறார். அவர் கேட்கும் போது மடத்துல முன்னால பெருசா விறகு அடுக்கி வச்சிருக்கிறாங்க, அதை கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்ப காஞ்சி பெரியவர் சொன்னாரா, நீ போய் அதுல ஒரு விறகு எடுத்துட்டு வான்னு சொன்னாராம். சுள்ளி, விறகு இல்ல சுள்ளி. இவர் போனாரு, அப்படியே உருவினாரு, ஒரு சுள்ளி வந்துருச்சு. இன்னொன்னு எடுத்துட்டு வா, இன்னொன்னு உருவினாரு. இன்னொருத்தட்ட போய் நீ 2 உருவிட்டு வா. உருவ வந்துட்டே இருக்கு. நீ இந்த உருவிய சுள்ளி எல்லாம் மொத்தமா வச்சு ஒரு கட்டு கட்டு,
அதுல இருந்து அடுக்கி வச்சுட்டு உன்னை உருவிப்பாருன்னு சொன்னாராம். உருவ முடியல. மகா பெரியவர் இதன் மூலமாக சொல்ல வருகிற செய்தி என்னன்னா, சமுதாயம் என்பது ஒட்டுமொத்தமாக இருக்கிற ஒரு கட்டு. இதுல யார் வேணாலும் எதை வேண்டுமானாலும் உருவி விடலாம், இல்லாமல் செய்து விடலாம். அதற்கு பதிலாக 10 சுள்ளியா விறகா எடுத்து தனித்தனியா ஒரு கட்டு போட்டு அதையெல்லாம் மொத்தமாக ஒரு கட்டாக கட்டி வைத்தால் அதிலிருந்து ஒரு சுள்ளியை கூட நீ உருவி விட முடியாது. அதனாலதான் நம்ம நாட்டில் தேவர்னு ஒரு கட்டு, நாடார்னு ஒரு கட்டு, நாயுடுன்னு ஒரு கட்டு, பிள்ளைமார்னு ஒரு கட்டு, செட்டியார்னு ஒரு கட்டு, ஒன்னொன்னுக்கும் தனித்தனி குல தெய்வங்கள், அதற்கென்று ஆதி தெய்வங்கள், அதற்கென்று வாழ்க்கை முறை, அதற்கென்று பண்பாடு, அவங்களுக்கென்று திருமண முறை, அவர்களுக்கென்று சடங்குகள், சம்பிரதாயங்கள், அவர்களுக்குள் கொடுக்கல் வாங்கல், இப்படி தனித்தனி கட்டா கட்டி ஒட்டுமொத்தமா இந்து என்கிற ஒரு பெரிய கட்டு கட்டி வைத்திருக்கிறார்களே. இந்த இந்து சமுதாயம் அமைந்திருந்தால் இதை உருவிருக்கவே முடியாது. நாங்க வந்து திருமாவளவன் ஸ்கூல் நடத்துறாரு, சிபிஎஸ்இ நடத்துறாருன்னு நைட்டோட நைட்டாங்கன்னா ஆள மாத்துறாரு. இந்த ஸ்டேஷன்ல ரவுடிகள் ஆள மாத்துற மாதிரி நைட்டோட நைட்டா கரஸ்பாண்டா இருந்த அவரை பிரஸ்ல ஒருத்தரை போட்டு அவங்ககிட்ட கரஸ்பாண்டன்ட் கொடுத்துட்டு நான் அப்படியே ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தேன், என் கையை பிடிச்சி அவங்களே இழுத்துட்டு போய் இந்த ஸ்கூல்ல கரஸ்பாண்டன்டாருன்னு சொன்னாங்க, அதனால நான் கரஸ்பாண்டன்டா இருக்கேன். எத்தனை நாளைக்கு இந்த கம்பி கட்டுற கதையை, திருமாவளவன் சொல்லக்கூடிய கம்பி கட்டுற கதையை எத்தனை நாளைக்கு தமிழக மக்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னா? இவர் வந்து மொழிக் கொள்கைக்கு ஆதரவு அப்படின்னு சொன்னாங்கன்னா எதுக்கு இவரு சிபிஎஸ்இ ஸ்கூல் நடத்துறாரு? அப்புறம் அடுத்தது சொல்றாரு சிபிஎஸ்இ ஸ்கூலே ஆரம்பிக்கல, சும்மா தான் என் பேரை போட்டாங்க. பத்திரிகை நண்பர்கள் காட்டுறீங்கன்னு போட்டோ பாருங்க, நீங்களே போய் ரிப்பன் எல்லாம் கட் பண்ணி குழந்தைங்களா இருக்காங்க. இல்லப்பா அது 10 குழந்தைங்க தான் இருந்தாங்க, ஃபுல்லா ஸ்கூல் ஆரம்பிக்கல. இந்த மாதிரி தொடர்ந்து பொய்யை மட்டும் பேசக்கூடிய திருமாவளவன் அண்ணனுக்கு என்ன பதில் நான் சொல்றதுங்க? எனக்கு திருமாவளவன் அண்ணன் அவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு அவர் ஒரே ஒரு மனசாட்சிப்படி ஒரு பதில் சொல்லட்டுங்கண்ணா. தமிழகத்துல கடந்த 10 ஆண்டு காலமாக தாய்மொழி தமிழ் மொழிக்கு உலக அளவுல மோடி அவர்கள் அங்கீகாரம் தேடி கொடுக்கலையா அப்படிங்கிற பதில் அவர் சொல்லட்டும். அவர் சொல்லட்டும். பாராளுமன்றத்துல எங்கேயாச்சு நாம தமிழ் மொழிக்கு அவமரியாதை செய்திருக்கின்றோமா சொல்லட்டும். கலாச்சாரத்துக்கு அவமரியாதை செய்திருக்கின்றோமா சொல்லட்டும். எதுவுமே இல்லாம அரசியல் காரணத்திற்காக அண்ணன் பேசுறாருன்னா எப்படி பதில் சொல்றதுங்க? இப்ப ஒரு வீட்டுல வந்து விரிசல் வந்தா தானே தலைமையில மண் உழுகும். அதனால முதலமைச்சர் அவர்கள் விரிசல் இல்லாம மண் எப்படி விழுகும்? நான் ஒரு வீட்டுக்குள்ள இருந்து அது விரிசல் விரும்பான்னு பாத்துட்டே இருக்கிறேன், அது விரிசல் வந்தா தானே தலைமையில மண் உழுகும். அதனால முதலமைச்சர் அவர்கள் பாதி உண்மையை ஒத்துக்கிட்டாரு மண் உழுகும்னு, மிச்ச பாதி உண்மையை இன்னும் 6 மாசத்துல ஒத்துக்குவாரு. இன்னும் 8 மாசத்துல கூட்டணி எதுவுமே இருக்காது, தனியா அவர் இருப்பார். இது நடக்கத்தான் போது, நீங்க டிசம்பர்ல பாருங்க. விரிசல், அவர் விரிசல் தானே சொல்லியிருக்காரு. முதல்ல விரிசல் வந்து அப்புறம் உடையின, அதுக்கு 8 மாச காலமா. ஏன்னா இன்னைக்கு திருமாவளவன் அண்ணன் வந்து தோழமை சுடுதல் இருக்காரு. அதாவது வந்து முதலமைச்சர் கொஞ்சம் பேசினா கூட லைட்டா பேசணும், அடுத்து நான் வந்து புகழ் தரணும்னு சொல்லிட்டு தோழமை சுடுதல் தான் இன்னைக்கு இருக்குங்கண்ணா. நீங்க வைகோ ஐயாவை நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் எப்பொழுதுமே ஒருத்தரை புகழ்ந்தாருன்னா 1 வருஷம் கழிச்சு திட்டுவார். அது வைகோ ஐயாவுடைய பேட்டர்ன். அது என்டிஏவுக்கு அதே தான் நடந்தது, அடல் பிகாரி வாஜ்பேயிக்கு அதே தான் நடந்தது, பிஜேபிக்கு அதே தான் நடந்துச்சு, இன்னைக்கு ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அதே தான் நடக்க போகுது. அதனால வைகோ ஐயா அவர்கள் 2025 26 ஜனவரியில ஃபார்முக்கு வருவார். அதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா இந்த திமுகவை பொறுத்த வரைக்கும்னா இந்த மாவட்ட செயலாளர் பதவி வந்தோன்னா உங்களுக்கு என்ன ஆகி போயிருதுன்னா, அந்த மாவட்டத்தினுடைய குறுநில மன்னன் அவங்களே பட்டம் சூட்டிக்கிறாங்க. திமுக மாவட்ட செயலாளர் நான் தான் குறுநில மன்னன். இந்த மாதிரி மாவட்டத்தினுடைய ஆட்சியர் எஸ்பி எவனா இருந்தா எனக்கு என்ன எங்கிட்ட வந்து பேசிட்டு போங்க யான். இதெல்லாம் ஆணவத்தினுடைய ஒரு அதிகாரத்தினுடைய ஒரு வெளிப்பாடுங்கண்ணா. அந்த ஆணவத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த தர்மபுரியில திமுகவுடைய மாவட்ட செயலாளர் பேசிய பேச்சு கட்சி மீட்டிங்ல திமுக அழிய ஆரம்பித்து விட்டது, மக்களே அவங்களை வெளியே அனுப்பிடுவாங்க அப்படிங்கறதுக்கு சான்று தான் இது. வருகின்ற காலத்துல அவங்களுக்கு தெரியும் ஆணவத்தை எப்பொழுதும் ஜனநாயகத்துல மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நெஞ்சில சுமக்கிற தலைவரை பத்தி நம்ம தப்பா பேசுறோம் அப்படிங்கிற கோவம் வரத்தாங்க செய்யும். அதான் இவங்களே என்னன்னா அடிமைகள், அவங்கெல்லாம் அடிமைகள். இவங்கெல்லாம் எப்படிப்பட்ட அடிமைகள்னா, எந்த வித ஒரு தலைவனுக்கு ஒரு தகுதி இருக்கணுங்கண்ணா. there should be a basic character. மண்ணிலிருந்து இருந்து வந்திருக்கணும், மண் சார்ந்து வந்திருக்கணும், மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணிருக்கணும். அவர்களை எல்லாம் தலைவர்களா ஏத்துக்கிட்டு சுத்துற கட்சி இந்த திமுக. உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி அவர்கள். உங்க திருப்பூர் மேயர்லாம் போய் இன்பநிதி ஸ்டாலினுக்கு சேவை பண்ணுங்கன்னா போய் சேவை பண்ணுவார், அந்த மாதிரி ஆட்கள். அதனால இவங்க சொல்ற கருத்துக்கெல்லாம் பதில் சொல்லி என்னுடைய தரத்தை நான் தாழ்த்திக்க விரும்பலீங்கன்னா, நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு தலைவராகவே மதிக்கல. ஆனஸ்டா சொல்லணும்னா அதை விட எத்தனையோ பஞ்சாயத்து தலைவர்களை நான் பெருசா மதிக்கிறேன். ஏன்னா அவங்க எல்லாம் மண்ணில இருந்து வேலை செஞ்சு வர்றாங்க. இவங்க எல்லாம் சும்மா ஸ்டாலின், கருணாநிதி அப்படிங்கிற ஒரு சர்நேமை வச்சுக்கிட்டு ஆட்சியில சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு இவர்கள் வரிந்து கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அதனால இந்த மேயர் சொல்றனால நாங்க என்ன தாழ்ந்து போயிருவோமா? அதனால திமுகவை பொறுத்தவரை எங்க
தூத்துக்குடியில் யாரோ சொன்னாங்களாமா, அங்கிருந்து ஆள் விட்டு என்னை அடிப்பாராமா, அனுப்புன்னு. இதுதான் ஒரு வராஜக வன்முறை, ஒரு ரவுடி கட்சிக்கு திமுக உதாரணம்னா பேச்சுல செயல்ல தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறாங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அது அப்பா இல்லைங்களா, அப்பத்தான். ஏன்னா அது கரெக்டா பாருங்கன்னா அது அப்பான்னு வராது, நீங்க கரெக்டா அது போட்டீங்கன்னா அது அப்பத்தான் வரும். அப்பத்தானா என்னன்னு தமிழ்நாடு தெரியும். ஏன்னா நம்ம ஊர்ல தான் அப்பத்தாங்க. அந்த அது வரக்கூடாதுங்கறதுக்காக பாதி தமிழ் பாதி ஆங்கிலத்துல போட்டு அது அப்பா ஆப்னு மாத்திருக்காங்க. அதுலயே எவ்வளவு பெரிய ஃப்ராட் பண்றாங்கன்னு பாருங்க. அது ஆக்சுவலா அது அப்பத்தா ஆப். அதை வச்சு இவங்க பண்றதே வந்து பண வசூல். எனக்கு எல்லா இடத்துலயும் நம்முடைய ஸ்கூல் நடத்துறவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐயா அந்த வேட்டை பண வசூல் பண்றதுக்கு இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முதல்ல வந்து 2021க்கு முன்பு சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ரெனியூவல் இருந்துச்சு. இவங்க வந்த பிறகு வருஷத்துக்கு ஒருக்கா. அதனாலதான் மத்திய அரசு இன்னைக்கு பர்மிஷனே தூக்கிட்டோம். நாங்க ஏன் தூக்கணுங்கன்னா போன வாரம் பர்மிஷனே தூக்கியாச்சு. இனி மாநில அரசு சிபிஎஸ்இக்கு நீ அங்கீகாரமே கொடுக்க வேண்டாம், நீ கொடுக்கறதுக்கான அறிவிப்பை தூக்கிய நீ 5 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் வசூல் பண்ற, எதுக்கு உனக்கு பணம் கொடுக்கணும்? அது ஒன்றுங்கண்ணா. இரண்டாவது, இன்னைக்கு அங்கீகாரத்தை தூக்குனதுக்கு அப்புறம் இந்த கூட்டத்தை போடுறாங்க, அப்பான்னு போட்டு ஸ்கூல்ல பேரண்ட் டீச்சர் எல்லாம் கொண்டு வந்து அவங்கள வச்சு ஒரு பண வசூல் பண்றாங்க. இவங்க வேலையை வந்து ஏதாவது பண்ணி கல்லூரியில பள்ளிக்கூடத்துல பண வசூல் பண்ணலாங்கிறத அவங்க நோக்கம். நான் ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன், இந்த மும்மொழி கொள்கையினுடைய பிரச்சனையே தனியார் பள்ளிகளுக்கு ஒரு நியாயம், அரசு பள்ளிகளுக்கு ஒரு நியாயம்ங்கறனால தான் நாங்க போராடுறோம். அதுக்கு வந்து இந்த அப்பா இந்த அப்பத்தா இதெல்லாம் ஒரு காரணங்க.